ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் அனிமே. நான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் மகாபேட்டனோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், போன வீடியோட கடைசியில் நம்ம சாஹே ஜேஜு ஐலண்டில் சாக போகிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம ஜின்வு மின் பயங்குவை வச்சு சாஹேவை ஹீல் பண்ணியிருப்பான். அப்படி சாஹேவை ஹீல் பண்ணுற சமயத்தில் நம்ம மின் பயங்கு சாஹேவோட சோல் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருப்பாரு. அதாவது ஜின்னுவை அவனோட பர்ஸ்ல இருந்து கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு அப்படின்னு நம்ம மின் பயங்கு சாஹே கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம்ன்றது நம்ம சாஹேக்கு போன வீடியோவோட கடைசியில் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதோட நான் போன வீடியோ முடிச்சிருப்பேன். அதை தொடர்ந்து இந்த வீடியோன்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி ரைட் கைஸ், வளவலம் பேசாம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு நைட் கில்டோட ஹெட் ஆஃபீஸை கட்டுறாங்க. இந்த நைட் கில்டை பத்தி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜேஜு ஐலண்ட் ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க செத்து போன ஆன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கும் மானா கிறிஸ்டலை கலெக்ட் பண்றதுக்கும் இந்த கில்ல இருந்து ஆள் போயிருப்பாங்க. இந்த கில்ல சேர்ந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பீஸ்ட் மோனார்ச்சியும் ஃப்ராஸ்ட் மோனார்ச்சியும் என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்ல இந்த நைட் கில்ட் அசோசியேஷனோட ஹெட்டையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஹெட் கிட்ட இந்த மாதிரி நேற்று ஒரு கேட் அப்பியர் ஆச்சுல, அந்த கேட்டை ரைட் பண்றதுக்கு தேவையான பெர்மிஷன்றது நம்மளுக்கு அவ்வளவா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ரொம்ப ஹை ரேங்க் ஹண்டர்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, அதுக்கு அந்த ஹெட் அந்த கேட் என்ன எஸ்ராங் கேட்டான்னு அசிஸ்டன்ட் கேட்கறான். இல்ல சார், அது எஸ்ராங் கேட் இல்ல, பட் அது ஏராங் கேட்லயே ரொம்ப ஹை லெவல் இருக்கக்கூடிய கேட்னு அசோசியேஷன் சைட்ல இருந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். வேல், இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான வேலையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த கேட்டுக்குள்ள போய் கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம எல்லாருமே சாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்றான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், அது ஒரு எஸ்ராங் கேட்டா இருந்தா நம்ம ஈஸியா கிவ் அப் பண்ணிடலாம். அங்க அப்பேர் இருக்குது ஒரு ஏராங் கேட். ஸோ இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய டாப் 5 கில்டுல நம்ம கில்டு ஒன்று. நம்ம இந்த ஏராங் கேட்டை கிவ் அப் பண்ணோம்னா அது நம்மளோட பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இதை கேட்ட ஹெட், நீ சொல்றதும் கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த ஆர்டினரி பீப்புள் எல்லாருமே ஏராங் கேட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் தான் நினைப்பாங்க. ஸோ அது நம்மளோட பேருக்கு கொஞ்சம் டேமேஜா தான் வரும்னு நம்ம ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அசிஸ்டன்ட், இது மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த ஏராங் கேட்டை கிவ் அப் பண்ணி வேற ஏதாச்சும் ஃபேமான கில்டு அந்த ஏராங் கேட்டை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பெரிய அசிங்கமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இதை கேட்ட ஹெட், ஏண்டா என் ஆஃபீஸ் முன்னாடி அப்பியர் இருக்க கேட்டை நான் கிளியர் பண்ணாம வேற எவனாச்சும் விட்டு கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹெட் அந்த அசிஸ்டன்ட்டை கத்துறான். இல்ல சார், நான் உங்களை ஜஸ்ட் சும்மா சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டும் மதுப்புறான். இந்த ஹெட்டோட பேரு ஹியூங் நிம்னு நினைக்கிறேன், வாயில அவ்வளோ வர மாட்டேங்குது. ஸோ நம்ம ஹெட்னே கூப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த ஹெட், நம்ம கில்டில் ஏராங் ஹண்டரோட குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி மற்ற கில்டில் இருக்க மாதிரியே தான் நம்ம கில்டிலையும் இருக்கு. ஆனால் நம்மகிட்ட இல்லாத ஒன்று எஸ்ராங் ஹண்டர் மட்டும்தான். இந்த எஸ்ராங் ஹண்டர் நம்மகிட்ட இல்லாதனால தான் மற்ற கில்டுக்கும் நம்ம கில்டுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து புதுசாக இன்னொரு வாய்ஸ்ன்றது கேட்குது. நம்ம ஏன் இன்னொரு கில்டு கூட சேர்ந்து இந்த கேட்டை கிளியர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்ல, அதுக்கு ஹெட், டாப் 5 கில்டுல ஒன்னான நம்ம கில்டாலேயே இந்த கேட்டை கிளியர் பண்ண முடியுமா முடியாதுன்றது சந்தேகம் தான். இந்த விஷயத்த மற்ற கில்டு கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க இந்த கேட்டோட டேஞ்சரஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்றான். ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் புதுசா அப்பியர் ஆனான்ல, அவனோட பேரு ஜியாங் ஏ ரிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பைப்ல இந்த மாதிரி ஒரு என்டையர் கில்டவே நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்றதான கஷ்டம், நம்ம பேசாம ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்லுவோம்னு ஹெட் கிட்ட சொல்றான். அப்போ ஹெட், நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான ஏராங் கேட்டுக்குள்ள போக போறோம், நீ சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம கில்டு கூட சேர்த்துக்கிட்டா அது என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அவனுக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வரான். அப்போ இந்த ஜியாங் யங் ரிம், இவனை பேசாம நான் ரிம்னே கூப்பிடுறேன், எனக்கு வாயில அவ்வளோ பேர் வர மாட்டேங்குது, இவனை நான் ரிம்னே கூப்பிடுறேன். அப்போ இந்த ரிம் பைப்ல ஹெட் கிட்ட, நான் உங்கள்கிட்ட யாரை சொல்றேன்னு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நீ யாரை சொல்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, சஞ்சின் ஊ தானே. நம்ம மற்ற கில்டு கூட ஒன்னா சேர்ந்து இந்த ஏராங் கேட்டை கிளியர் பண்ணோம்னா அது நம்மளுக்கு தான் அசிங்கம். அதுக்கு பதிலாக நம்ம சஞ்சினுவோட ஒன்னா சேர்ந்து இந்த கேட்டை கிளியர் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த டிஃபிகல்ட்டான ஏராங் கேட்டை சஞ்சினு கூட போனோம்னா ஈஸியாகவும் ரொம்ப சேஃபாகவும் முடிச்சிடலாம். ஸோ இந்நேரம் சஞ்சினு எங்க இருப்பான், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம ஹெட் அசிஸ்டன்ட்டை கேட்கறான். அதுக்கு அசிஸ்டன்ட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைவேஸ்ல ஒரு கேட் அப்பியர் ஆச்சுல, அந்த கேட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சஞ்சினுக்கு என்ன ஆச்சுன்ற எந்த ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கல, பேசாம அந்த சஞ்சினுவோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை எப்படியாச்சும் கேட்டு வாங்குவா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் ஹெட் கிட்ட கேட்கறான். அதுக்கு நம்ம ஹெட், இந்த மாதிரி
முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம ஃபோனில் பேசுகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? அந்த ஃபோனை தூக்கி ஓரமாக போடு, நம்ம சஞ்சினுவை நேரில் போய் பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட்டு சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம சஞ்சினுவோட ஆஃபீஸ் அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அதாவது இவங்களோட கில்டு பேஸை காட்டுறாங்க. ஐயோ சாரிங்க, இவ்வளவு நேரமான ஒரு இன்ஃபர்மேஷனை மாற்றி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஹக்னிம்ன்றது ஹெட்டோட பேருன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த ஹக்னிம்ன்றது ஹெட்டோட பேரு கிடையாது. அந்த ஹக்னிமோட அர்த்தம்ன்றது பிரதர். நம்ம எப்படி ஜாப்பனீஸ்ல கக்காசி டீச்சர்னு சொல்றதுக்கு பதிலாக கக்காசி சென்சேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஹக்னிமை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணாம இருக்காங்க. இதை ஏற்கனவே நோட்டீஸ் பண்ணி பேசிட்டேன். அதாவது இந்த ஜின்ஹுவை இதே மாதிரி தான் ஹக்னிம்னு கூப்பிடுவான். நடுவில் ஒரு 2-3 நாள் கேப் விட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணனா, அதனால இந்த ஹக்னிம்ன்றது பிரதர்ன்ற மீனிங்கை கொடுக்குன்றத மறந்துட்டு இவனோட பேருன்னு நினைச்சிட்டேன். சரி ரைட்டு, இந்த அசிஸ்டன்ட்ன்றவன் நம்ம ஹெட்டை அடிக்கடி ஹக்னிம்னு கூப்பிடுறதுனால இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்டோட தம்பி அப்படின்ற மாதிரி மாத்திக்கலாம். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா மாத்தி பேசுறேன்னு கோச்சிக்காதீங்க, லைட்டா மைனர் மிஸ்டேக் ஆயிருச்சு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சரி ரைட் கைஸ், மறுபடியும் அப்படியே மாங்காவாக்குள்ள போயிடலாம். நம்ம ஜின்ஹு அவன் தம்பி ஜின்ஹோ கிட்ட நம்ம கில்டுக்கு ஆஜின்ற பேர் வைக்கலான்னு இருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்ஹோ நோ, இந்த ஆஜின்ற பேரு சூப்பரா இருக்கு, நம்ம பேசாம அந்த சோலோ பிளேன்ற பேருக்கு பதிலாக ஆஜின்ற பேரவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஜின்ஹோ சரி ரைட், அப்ப நம்ம கில்டு பேர் டிசைட் ஆயிருச்சு, இன்னும் நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணு தான், ஒரே ஒரு கில்டு மெம்பரை சேர்க்கணும் சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அப்ப நம்ம ஜின்ஹோ என்னன்னா சொல்றீங்க, நேத்து சாஹே வந்திருந்தாங்க, அவங்க என்னன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ இல்லடா, சாஹே இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா, நான் எதிர்பார்க்கிற மாதிரியான ஆள் அவ கிடையாது அப்படின்னு நம்ம ஜின்ஹோ சொல்ல, இதை கேட்ட ஜின்ஹோக்கு செம ஷாக் ஆகுது. நோ, என்னன்னா சொல்றீங்க, சாஹேக்கு என்ன குறை? சாஹேக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல பவர் தான் இல்லையா, எதுக்காண்டி அவளை வேணாம்னு சொல்றீங்க? சாஹேவோட ஒரு பெட்டரான பர்சன் நம்மளை கிடைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ இங்க பாரு, எனக்கு தேவையானவன் ஹண்டர் லைசன்ஸ் வச்சிருக்க எவனாச்சும் ஒருத்தன் கில்ட் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாத ட்ரஸ்ட் ஒர்த்தியான பர்சன் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தன் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ நீங்க சொன்னோடனே ஒரு சில பேர்ல ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு நம்ம ஜின்ஹோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க ஆபீஸ் ரூமோட கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. நம்ம ஜின்ஹோ யாரா அது அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா இந்த நைட் கில்ட 3 பேரை காமிச்சாங்களா, அவங்க 3 பேருமே பல்ல இழிச்சிட்டு ஜின்ஹுவோட வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த நைட் கில்டோட ஹெட் பேரை ரிவீல் பண்றாங்க. இவனோட பேரு பார்க் ஜாங் சோ. இவனை பார்க்னு கூப்பிடுவோமா இல்ல ஹெட்னு கூப்பிடுவோமா? ஹெட்னே கூப்பிடுவோம், எதுக்கு இன்னும் போட்டு குழப்பிக்கிட்டு. ஹலோ ஜின்ஹு, நான் தான் பார்க்கர் ஜாங் சோ, நைட் கில்டோட கில்டு மாஸ்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இவங்க 3 பேரையும் பார்த்தோன்னே நம்ம ஜின்ஹுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த நைட் கில்ட சேர்ந்தவங்க ஜின்ஹு கிட்ட அந்த கேட் அப்பியர் ஆன ஒரு வீடியோவை காட்டுறாங்க. நார்மலா ஒரு கேட்டோட அப்பியரன்ஸ் வச்சு அது என்ன ரேங்க்ன்றத சொல்ல முடியாது, ஆனா இந்த கேட்ல இருந்து அதிகப்படியான மானான்றது வெளியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹு கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்த ஜின்ஹு இது என்ன ஒரு எஸ் ரேங்க் கேட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நைட் கில்ட சேர்ந்தவங்க இது எஸ் ரேங்க் கேட் கிடையாது, இது வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்ததுல ஹண்டர் அசோசியேஷன் இது ஒரு ஏ ரேங்க் கேட் தான் சொல்றாங்க, ஆனா பூசான்ல அப்பியர் ஆன கேட்லயே இந்த கேட் தான் இருக்கிறதுலே பெரிய கேட் அப்படின்னு நைட் கில்ட சேர்ந்தவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஜின்ஹு பூசானுக்கு போனோம்னா நம்ம பேசாம ஜூஹேயை பார்த்து ஒரு சூஷி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜூஹே யாருன்னு ஞாபகம் இருக்கா மக்களே? நம்ம ஜின்ஹுவோட ஃபர்ஸ்ட் கிரஸ்ன்னு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அனிமேல, அவ தான் ஜூஹே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மாங்கால ஜூஹேவை ஜின்ஹுவோட அக்கா மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க, அனிமேல தான் மாத்தி பிரசன்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்றேன். சரி ரைட், இப்படி நம்ம ஜின்ஹு யோசிச்சுட்டு இருக்கும் போது நைட் கில்ட சேர்ந்தவன், நீங்க இந்த கேட்டை பத்தி ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹண்டர் அசோசியேஷன் நாங்க இந்த கேட்டை கிளியர் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க கிட்ட ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் இல்லாதனால இந்த கேட்டை எங்களால கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எங்க ரைட்ல ஜாயின் பண்றதுக்கு அக்ரி பண்ணா மட்டும் போதும், மிச்சத்தை நாங்க பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த ரிமூவ் பைப்ல ஜின்ஹு கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். நார்மலா எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ரைட்ல கிடைச்ச ப்ராஃபிட்ல 10% கொடுப்பாங்க, ஆனா நாங்க அந்த டஞ்சன்ல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து 20% தரோம் அப்படின்னு அந்த ஹெட் சொல்ல, இதை கேட்ட ஜின்ஹு 20லாம் வேணாம், ஆளுக்கு 50-50 போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹெட் செம ஷாக் ஆகுறான். அப்ப ஜின்ஹு, நான் இப்பதான் என்னோட கில்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன், அதோட பேரு ஆஜின். சோ நீங்க என்னை ஒரு இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணாம என்னை ஒரு கில்டா ட்ரீட் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட சேர்ந்து கோஆபரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹு நைட் கில்டோட ஹெட் கிட்ட சொல்றான். அதுக்கு ஹெட், நம்ம பேசாம 40-60 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா, எங்களுக்கு 60 உங்களுக்கு 40 அப்படின்ற மாதிரி பேசுறான். இதை கேட்ட ஜின்ஹு, நான் நைட் கில்ட் கூட நெகோஷியேட் பண்ணணும்னு விரும்பல, 50-50னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹெட் அவன் மனசுக்குள்ள இந்த பைப்ல ரொம்ப எங்க இருந்தாலும் ஒரு நார்மலான ஆள் கிடையாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சார் ரைட் எனக்கு இந்த டீலுக்கு ஓகே, ஆனா நீ தான் அந்த பாஸ் லெவல் மாஸ்டரை கிளியர் பண்ணணும், அதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா எனக்கு இந்த டீலுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹு கிட்ட ஹெட் சொல்றான். அதுக்கு ஜின்ஹு, எனக்கு அது புரியுது, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹெட் அந்த கேட்டை டிஸ்கவர் பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு, அதனால நம்ம ரைட நாளைக்கே ஆரம்பிக்கிறோம், நீங்கள் எங்க கூட வந்தீங்கன்னா நம்ம கார்ல சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹெட் சொல்றான். அதுக்கு ஜின்ஹு, இல்ல நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நீங்க நைட் ஒரு வேலை இருக்கு,
அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு நான் உங்களை அங்கே கேட்டு கிட்ட மீட் பண்ணுறேன். நான் லேட்டாக வருவேன் மட்டும் பயப்படாதீங்க, நான் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் ஜின்னுவோட காலை கட்டுறாங்க. அப்போ ஜின்னுவோட கால் பக்கத்தில் விழுகிற ஷேடோன்றது அப்படியே மூவ் ஆகுது. இதை பார்த்து அந்த ஹெட்டோட தம்பி ஷாக் ஆகி ஐயோ அவன் ஷேடோ மூவ் ஆகுதியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹெட் டே என்ன நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜின்னுக்கு ஒரு கால் வருது. அப்போ ஜின்னு யார் அது, ஒரு நிமிஷம் இருங்க நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போகிறான். அந்த காலில் வேற யாரும் இல்லை, நம்ம ஜின்னுவோட அம்மா தான் பேசுகிறாங்க. நம்ம ஜின்னுவோட அம்மா ஏதோ புதுசாக ஃபோன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோனை வாங்கினோடனே நம்ம ஜின்னுக்கு தான் கால் பண்ணி அவனோட வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் உன்னோட வாய்ஸை கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுப்பா, அதான் ஃபோன் பண்ணேன், நான் ஒன்றும் உன்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுவோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஜின்னு இல்லைம்மா நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம ஏன் நைட்டு ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவன் அம்மா கிட்ட சொல்கிறான். அப்போ ஜின்னுவோட அம்மாவும் சரிப்பா நீ சொல்கிறது நல்லா தான் இருக்கு, வா நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் அந்த ப்ளூ கேட்டை காட்டுறாங்க. கேட்டு பக்கத்தில் ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நைட் கில்டை சேர்ந்தவங்க தான். அப்போ நைட் கில்டோட ஹெட் அவன் ஃபோனில் டயத்தை பார்த்துக்கிட்டே நம்ம பேசாம நேத்தே ஜின்னுவை நம்ம காரில் தூக்கி போட்டு கூட்டு வந்திருக்கலாம், அவன் நிஜமாலே லேட்டாக வரமாட்டான்னு நினைக்கிறேன், மணி 11 ஆகுது, இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜின்னுவை காட்டுறாங்க. ஜின்னு வந்து அவன் தங்கச்சியை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு ஷேடோ எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி பூசான்ல இருக்க அந்த ப்ளூ கேட்டுக்கு போயிடுறான். அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸ்கூலுக்குள்ள ஒரு சில பசங்க எல்லாம் காட்டுறாங்க. அந்த பசங்க என்னடா இந்த ஆர்ட் டீச்சர் நம்மளை போட்டு ஓவரா வேலை வாங்குறானடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூமை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஸ்கூலுக்குள்ள ஒரு ப்ளூ கேட் அப்பியர் ஆயிருக்கு. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக அப்போ ஒரே ஒரு பொடி பையன் மட்டும் அந்த ப்ளூ கேட் கிட்ட போய் அந்த பைப்ல ஏன்டா எல்லாரும் பயந்து சாகுறீங்க, இந்த மாதிரி க்ளோஸ்டு கேட் எல்லாமே ரொம்ப சேஃபானது தான், இந்த கேட்டுக்குள்ள ஹண்டர்ஸால மட்டும் தான் போக முடியும், அதே சமயத்தில் இந்த கேட்டுக்குள்ள இருந்து எதாலையும் வெளியே வர முடியாது, இந்த கேட்டுன்னு ஓப்பன் ஆகுறதுக்கு 1 வாரம் ஆகும், ஸோ யாரும் பயப்படாதீங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பொடி பையன் சொல்றான். அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தன் டேய் நீ என்ன சொன்ன, இந்த செமஸ்டர் முழுக்க இந்த கிளாஸ் ரூம்குள்ள யாருமே வரலன்னு சொன்ன, நம்ம இது இப்போதான் கண்டுபிடிச்சோம், ஆனா இந்த கேட் எப்போ அப்பியர் ஆச்சுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ப்ளூ கேட்டு மெதுவா கிராக் விடுது. டக்குன்னு பார்த்தா அந்த ப்ளூ கேட்டை உடச்சிக்கிட்டு ஒரு கை அந்த பொடி பையன் ஒருத்தன் கேட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான் இல்லையா அவனை கிராப் பண்ணிடுது. அவனை சும்மா அந்த கை கிராப் பண்றது மட்டும் இல்லாம அந்த பொடி பையன் கதற அவன் தலையை அப்படியே நசுக்கியா அவனை கொன்றுது. இதை பார்த்து அவன் கூட இருந்த 2 பேரு அட ஜுன்சோகே என்னடா செத்துட்ட, இப்படி அவன் ஃப்ரெண்டு செத்ததை பார்த்து அவன் 2 பேருமே செம ஷாக்ல இருக்கும் போது அப்ப அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டு இருந்த இவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளிடுது. இப்படி அந்த மான்ஸ்டரோட லுக்கை ஃபுல்லா காமிக்கிறாங்க. பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு காப்ளின் மாதிரி பச்சை கலர்ல இருக்கு. அப்ப இந்த அமரன் படத்துலலாம் இந்த வீரன் இது பண்ணிட்டான், வீரன் அது பண்ண போறான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மான்ஸ்டர்ஸ் எப்படிப்பட்டது, அதோட பவர்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்க இப்போ அப்பியர் இருக்க மான்ஸ்டர்ஸ்ன்றது நேச்சுரலாவே ஹண்டர்ஸ். இவங்களுக்கு என்னதான் ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ட்ராக்கிங் சென்ஸும் ஹண்டிங் எபிலிட்டியும் ஹியூமன்ஸ் விட பல மடங்கு அதிகமா இருக்கும். பட் இங்க இப்ப அப்பியர் இருக்க மாஸ்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்கவுட்ன்றனால, அதாவது ஒரு உளவாளின்றனால இதுங்க வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது, இது எந்த மாதிரியான சிச்சுவேஷன், எந்த மாதிரியான இடம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுங்களோட லீடர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் தான் இந்த இடத்துல அப்பியர் இருக்கு. இந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கில்லிங் இன்ஸ்டிங்க்ட்ன்றது ரொம்ப அதிகம். பட் இந்த மாஸ்டர்ஸ் அதோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதுக்காண்டி அவங்களோட கில்லிங் இன்ஸ்டிங்க்ட்டை இவ்வளவு நாளா சர்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்திருக்குங்க. அதாவது இந்த மாஸ்டர்ஸ் 1 வாரமா அந்த டார்க்னஸ்குள்ளே மறைஞ்சிருந்திருக்கு. இந்த மாஸ்டர்ஸ் அந்த 1 வாரத்துக்குள்ள யாரையாச்சும் கொல்ல போவோம், தேடி போவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற சமயத்துலலாம் அதுங்களோட 6th சென்ஸ்ன்றது மூட்டு ஒரு இடத்துல உட்காரா அப்படின்ற மாதிரி அதங்களோட மைண்டை ஆல்டர் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இந்த மாஸ்டர்ஸ் அந்த டார்க்னஸ்ல இருந்து வெளியே வந்தோடனே அவங்க பார்க்குற எல்லாத்தையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க நுழைஞ்சிருக்க இடம்ன்றது நம்ம ஜின்னுவோட தங்கச்சி படிக்கிற ஸ்கூல்லையா. ஸோ ஸ்கூல்ல ஏகப்பட்ட பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே இந்த மாஸ்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணிருதுங்க. அப்போ அந்த 2 மாஸ்டர்ஸ்ல ஒரு மாஸ்டர் நான் போய் ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன், நீ போய் நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வா, நீ போய் அவங்கள கூட்டு வரதுக்குள்ள நான் இங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் கோழி மாதிரி அடிச்சு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரியல் ஹண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாஸ்டர் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து பாக்குது. பார்த்தா அந்த காரிடோர்ல ஏகப்பட்ட பசங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல காரிடோர்ல ஒரு கப்பிள்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சைடுல ஏதோ ஒன்று ஓடி வர மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இந்த மாஸ்டர் திட்டு ஓடி வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 கப்பிள்ஸ் தான் போட்டு தள்ளுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை காட்டுறாங்க. நம்ம ஜின்னு அந்த ப்ளூ கேட்டை பார்த்து இதுனடா போட்டோல பார்க்கும்போது குட்டியா இருந்துச்சு, நேரில் பார்க்கும்போது இவ்வளவு பெருசா இருக்கே, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பக்கம்
பக்கம் கலெக்ஷன் டீமு, இன்னொரு பக்கம் மைனிங் டீமு, அதை தவிர்த்து 13 ஏ ரேங்க்கு, அதுக்கப்புறம் 20 பி ரேங்க்ஸ்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. நான் கேள்விப்பட்ட மாதிரியே இந்த நைட் கில்ட்ல ஏகப்பட்ட ஏ ரேங்க் ஹண்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போதே அங்க நின்றுகிட்டு இருந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே ஜின்னுவை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணோடனே திடுன்னு ஓடி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஜின்னு கிட்ட ஏகப்பட்ட கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னு, உங்களோட ஜேஜு ஐலாண்ட் ரைட்ன்றது செம அமேசிங்கா இருந்துச்சு. நீங்க அங்க சமன் பண்ண பிளாக் சோல்ஜர்ஸ்ன்றது நிஜமாலே சமன் தானா இல்ல வேற எதுவுமா? நீங்க தான் இன்னைக்கு இந்த ரைடை லீட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து ஜின்னு அப்படியே கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு அப்பியர் ஆகி, எல்லாரும் என்னடா பண்றீங்க? இப்படி எல்லாரும் போய் ஜின்னு கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டீங்கன்னா அது ஆக்கூடா இல்ல, போங்கடா ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஜின்னு கிட்ட, நான் தான் இந்த நைட் கில்ட் அசல் டீமோட மெயின் ஹீலர், என்னோட பேரு ஜியாங் ஏ ரிம், நீங்க தான் இந்த ரைடை லீட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீலர் தேவைப்படும்ல, சோ நான் உங்க கூட இருக்குது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப ஜின்னு நைட் கில்டோட ஹெட் கிட்ட, என்னப்பா நீ விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு நைட் கில்டோட லீடர், நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நான் சொல்லிடுறேன், இந்த பாருங்கப்பா நான் தான் இந்த ரைடை லீட் பண்ண போறேன், ஹண்டர் சங் ஜின்னு பின்னாடி இருந்து நம்ம எல்லாத்தையுமே சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நைட் கில்டோட ஹெட் சொல்ல, அப்போ அந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தன், என்னன்னா எங்களெல்லாம் பார்த்தா வீக்கா தெரியுதா, வெளியே இருந்து ஒருத்தனை கூட்டு வந்திருக்கேன் எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நான் சஞ்சின்வோ நைட் கில்ட சேர்ந்து எங்களை மாதிரியான எலைட் மெம்பர்ஸை பார்த்தா உனக்கு என்ன வீக்காவா தெரியுது, ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி அந்த ஹண்டர் ஜின்னு முன்னாடியே அப்படியே தனாவட்டா பேசுறான். அப்ப நைட் கில்டோட ஹெட் ஜின்னு கிட்ட, இந்த மாதிரி எங்க கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கட்ஸ் அதிகம், நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவன் பேசுறது கொஞ்சம் ரூடா இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா எங்களோட அட்மாஸ்பியர்ன்றது எப்போதுமே இதே மாதிரி தான் இருக்கும், சோ தப்பா எடுத்துக்காதீங்க ஜின்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் ஜின்னு கிட்ட சொல்றான். அப்படின்னா இந்த ரைடை இவங்க கிளியர் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க போலயே அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்றான். அப்போ நைட் கில்டோட ஹெட், சரி ரைட் வாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த ப்ளூ கேட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹண்டர் அசோசியேஷனோட எமர்ஜென்சி கால் சென்டரை காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல ஒரு பொண்ணுக்கு கால் வந்திருக்கு. எஸ், நாங்க இந்த மாதிரி ஹண்டர் அசோசியேஷனோட எமர்ஜென்சி கால் சென்டர்ல இருந்து தான் பேசுறோம், உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த கால்ல வந்தவங்க கிட்ட பேசுறா. அப்போ அந்த சைட்ல இருந்து கால் பண்ணது ஒரு பொண்ணு தான், இந்த மாதிரி இது ஹண்டர் அசோசியேஷன் தானா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, அப்போ இந்த கால் சென்டர்ல இந்த பொண்ணு, ஆமாமா இது ஹண்டர் அசோசியேஷன் தான், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறா. இந்த மாதிரி எங்களோட ஸ்கூல்ல மான்ஸ்டர் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோடனே அந்த கால் சென்டர்ல இந்த பொண்ணுக்கு செம ஷாக்கு, டஞ்சன் பிரேக் நடந்திருக்கா அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நீ எங்க இருந்துமா கால் பண்ணிருக்க அப்படின்னு அந்த கால் பண்ண பொண்ணு கிட்ட பேசுறா. அப்ப அந்த பொண்ணு, இந்த மாதிரி நான் பாத்ரூம்ல ஒளிஞ்சு உட்காந்துருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டு ஒன்னா இருந்துகிட்டு இருந்தோம், பட் என் ஃப்ரெண்டு இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்போ கால் சென்டர்ல இருந்த பொண்ணு, அங்க எத்தனை மான்ஸ்டர்ஸ் உன் பக்கத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ கால் பண்ண பொண்ணு, எனக்கு தெரியல இங்க எத்தனை மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, இங்க ஒரே கத்துற சத்தமா தான் இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன் நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அப்ப இந்த கால் சென்டர்ல இருக்க பொண்ணு, ஏமா காம் டவுன் ஆகு, நான் சொல்றது நல்லா கேளு, நீ என்கிட்ட சொன்ன இல்லையா, என்கிட்ட சொன்ன அடுத்த செகண்டே ஹண்டர்ஸ் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஹண்டர்ஸ் எப்போதுமே உன்னை அபேண்டன் பண்ண மாட்டாங்க, அவங்க உன்னைய காப்பாத்திடுவாங்க, சோ அது வரைக்கும் பயப்படாம காமா நீ அந்த இடத்துல இரு, உனக்கு புரியுதுல அப்படின்னு இந்த கால் சென்டர்ல இருக்க பொண்ணு சொல்ல, இதை கேட்ட அந்த கால் பண்ண பொண்ணு, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நிஜமாலே எங்க ஹண்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்களா, நான் சாக மாட்டேனா அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. அந்த சமயத்துல கால் சென்டர்ல இருந்த அந்த பொண்ணு, அந்த மான்ஸ்டர்ஸ் சொன்னேல, அந்த மான்ஸ்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, அது என்ன கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த கால் சென்டர்ல இருந்த பொண்ணு அந்த கால் பண்ண பொண்ணு கிட்ட கேட்கா. கொஞ்சம் லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கே லைட்டா குழப்புது. சரி ரைட், இந்த கால் பண்ண பொண்ணு இந்த கால் சென்டர்ல இருக்க பொண்ணு கிட்ட, இந்த மாதிரி நான் அந்த மான்ஸ்டர்ஸ் டிவியில பார்த்திருக்கேன், ஆனா அதுங்களோட பேரு என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திணறிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ இந்த கால் சென்டர்ல இந்த பொண்ணு, இந்த பாருமா அதுங்க எப்படி இருக்குன்றதை டிஸ்கிரைப் பண்ணு, அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த கால் பண்ண பொண்ணு, இந்த மான்ஸ்டர்ஸோட பாடி எல்லாமே ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அதுங்களோட ஃபேஸ் தான் ரொம்ப கருண கொடூரமா இருந்துச்சு, முக்கியமா அதுங்க எல்லாமே பச்சை கலர்ல இருக்குங்க, அதுங்களோட ஸ்கின்ன்றது பச்சை கலர்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோடனே கால் சென்டர்ல இந்த பொண்ணுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுங்க எல்லாமே ஆர்க்ஸ், ஐயோ எம்மா அது ஆர்க்ஸ்மா, அந்த இடத்துல இருக்காத, தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு அந்த கால் சென்டர்ல அந்த பொண்ணு கால் பண்ண பொண்ணுக்கு வார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கால் பண்ண பொண்ணு இருக்க இடத்துக்கு அந்த ஆர்க் வந்துருது. வந்த ஆர்க்கு அப்படியே அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணை கதற வெட்டி கொண்டுருது. அந்த கால் பண்ண பொண்ணு, ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கதற சத்தம் இந்த பக்கம் நம்ம கால் சென்டர்ல இந்த பொண்ணு கேட்டோன்னே அப்படியே ட்ராமடைஸ் ஆயிடுறா. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களையும் கட்டுறாங்க. எல்லாருமே ஸ்கூல்ல மேசக்கர் நடக்குன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பின்னங்கால் பொடனில் அடிக்க தடன்னு எல்லாருமே ஸ்கூலை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க புதுசா அப்பேரான ஆர்க்ஸ்ல ஒண்ணு, நம்ம நிறைய பேரை தப்பிக்க விட்டோம் போலே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு ஆர்க்கு, கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் பேர் மேல இருக்காங்க, அவங்க வெளியே போற வழியை நம்ம பிளாக் பண்ணியாச்சு, சோ நம்ம உள்ள போய் அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவோம் அப்படின்னு இந்த ஆர்க் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு கிளாஸ் ரூமா காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கதவை அடைச்சு அந்த கதவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சேரை தூக்கி போட்டு அப்படியே அடைச்ச
வச்சு உட்காந்துருக்காங்க. பட் இந்த ஆர்க்குக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் இல்லையா, அதனால அந்த ஆர்க்குன்றது ஈஸியா இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி எறிஞ்சிருதுங்க. இப்படி ஒரு ஆர்க்கு மெயின் என்ட்ரன்ஸ் மூலியமா கதவை உடச்சிட்டு உள்ள வரதை பார்த்தோன்னே ஒரே ஒரு பையன் மட்டும் ஜன்னல் உடச்சிட்டு தப்பிச்சு ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி ஜன்னல் பக்கத்துல போறான். பார்த்தா ஜன்னலை உடச்சிட்டு இன்னொரு ஆர்க்கு அந்த கிளாஸ் ரூம்குள்ள வருது. அப்படி அது வந்த உடனே தப்பிச்சு ஓடணும்னு நினைச்ச அந்த பையனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுது. அப்ப இந்த மொட்டை ஆர்க்கு முடி வச்ச ஆர்க்கு கிட்ட, பாஸ் இங்க ஒரு ஹியூமன் கிட்ட மேஜிக் எனர்ஜின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை ஆர்க்கு சொல்ல, இதை கேட்ட அந்த முடி வச்ச ஆர்க்கு அப்ப ஃபர்ஸ்ட் அவளை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாருமே கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க. அப்ப ஜின்னுவோட தங்கச்சி அண்ணா அண்ணா டே அண்ணா எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி அவ மனசுல நினைக்கிறதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் சாப்டர்ல ஜின்னுவால அவன் தங்கச்சியை காப்பாற்ற முடியுமா, இல்ல ஜின்னுவோட தங்கச்சி ஜின்னா இறந்துருவாளாம், என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. அப்பதான் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் எல்லாத்துக்குமே புஷ் பண்ணும். அப்படி யூடியூப் புஷ் பண்ணாதான் நம்ம வீடியோக்கு வியூஸ் போகும். அதனால மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. இதை தவிர்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பெல் ஐக்கான் அமைக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சோ ரைட் கைஸ், இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.